இன்றைய பஞ்சாங்கம் செப்டம்பர் 21, 2024, 21/9/2024, தமிழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 5ஆம் நாள் சனிக்கிழமை. பரணி நட்சத்திரம். தேய்பிறை சதுர்த்தி திதி மாலை 6:15 வரை, அதன் பிறகு பஞ்சமி திதி. சித்த யோகம். கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று மகாபரணி. இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் புதன், கன்னியில் கேது சூரியன், துலாமில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன், ராசியில சந்திரன். மனசுக்கு பிடிச்ச விஷயங்களும் இன்று அமோகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால சற்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுறதுனால சற்று நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. அலுவலக ரீதியாக உங்களுடைய செயல்பாடுகளின் விஷயங்களில் நிதானத்துடன் செயல்பட வேண்டும். ஏன்னா கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிர்ப்பை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால சற்று நிதானத்தோடு போய் செயல்படுங்க. அலுவலக ரீதியாக உங்களுடைய வார்த்தை ஜாலத்தின் மூலமாக காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அமோகமான பலன்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. இன்னைக்கு மனசுக்கு பிடித்த நபர்களின் சந்திப்பு நிகழ்வதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இளம் பிராயத்தினர், அதாவது 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, ஈவன் 36 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள், திருமண விஷயத்தில் இது நாள் வரைக்கும் டெசிஷன் எடுக்க முடியாமல் இருக்கிறவங்கலாம் இன்னைக்கு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தினரின் ப்ரெஷரைசிங் காரணமாக உங்களுடைய திருமண பேச்சுவார்த்தைகளை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண விஷயத்தில் மனமுறிவை சந்தித்தவர்களுக்கும் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் அரசாங்க அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6ஆம் இடத்துல சூரியன் கேது சேர்க்கை, குருவின் பார்வையில். ஆக்சுவலாக குரு பார்வை இல்லைன்னா உங்களுக்கு லீகலாக பிரச்சனைகள் வரக்கூடிய நேரம். ஆனால் குரு பார்வை இருக்கிறதுனால லீகல் பிரச்சனைகள் கூட உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். கடன் உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படும். நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாக இருந்தால் மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமும் சாந்தியும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நட்சத்திரநாதன் சுக்கிரனுடைய நட்சத்திரம். அதே சமயம் சுக்கிரன் உங்கள் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால மனதிற்கு பிடித்தவர்களை சந்திப்பது மட்டும் இல்லாமல் சில உதவிகளும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சக பணியாளர்களின் உதவிகளின் மூலமாக உங்களுடைய காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய, தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வருவது மட்டுமல்லாமல் ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நெடிய நாட்களாக உங்களுடைய மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இன்ஃபெக்ஷன்லாம் மறைவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள். ரிஷப ராசி. ராசிநாதன் சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு. ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்காரு, தன்னுடைய சொந்த வீட்டில். சுக்கிரனின் பார்வையில் சந்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில். அதனால் உங்களுடைய அழகு சாதன விஷயங்களில், உங்களை அழகுபடுத்தி கொள்ளும் விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள், தங்க நகைகள் வாங்குவது, எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்குவது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள், அதுவும் குறிப்பாக கடல் கடந்த செய்திகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அயல்நாட்டு செய்திகள் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படும். நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன் சார், நான் ஃபாரினுக்கு லேடிஸ் கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், பெண்கள் சார்ந்த பொருட்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
வளர்ச்சி பாதையில் பயணிக்கக்கூடிய யோகமும் கடல் கடந்த பயணமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று 4-5 கோடி அதிபதிகள் கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றுள்ள காரணத்தினால உங்களுக்கு வியாபார செழிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் முதலீடுகள் செய்வதற்குண்டான சூழ்நிலை அமையும். தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும். வியாபார அனுகூலம் ஏற்படும். தந்தையின் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் ஏற்படும். இது ரெண்டும் அப்படியே சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி. உங்கள் பிஸ்னஸ் நல்லா இருந்ததுன்னா உங்கள் அப்பாவோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். உங்களுடைய அஃபிஷியல் என்விரான்மெண்ட் நல்லா இருந்ததுன்னா உங்கள் அப்பாவோட ஹெல்த்து நல்லாயிருக்கும். உங்கள் அப்பாவோட ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அந்த சமயத்தில் ஆஃபீஸ்லேயும் பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கவலைகள் இருக்கும், செலவுகள் இருக்கும். ஆனால் தெளிவான சிந்தனையோடு இதைத்தான் பண்ணுவேன், இப்படி தான் பண்ணுவேன்ட்டு முடிவெடுத்து செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க. செலவுகள் ஏற்பட்டாலும் அது பாதிப்பை ஏற்படுத்தாது. இன்று உங்களுக்கு காரிய விரயங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால நேர விரயமும் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகள் உடன்பிறந்தோர் மற்றும் குழந்தைகளின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்களுடைய திருப்திக்காக நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் திருப்தியாக இருக்க முடியாது, சந்தோஷப்பட முடியாது. அடுத்தவங்க அதிருப்தி அடைகிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுவும் கூட பிறந்தவங்க என் குழந்தைங்கள்லாம் சங்கடப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது செலவுகளை மட்டும் இல்லை, உங்களுக்கும் கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அடுத்தவங்களுடைய திருப்திக்காகவும் செயல்படணும், உங்களுடைய தேவையை சுருக்கிக் கொள்வதற்கும் செயல்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் குரு ராசியில் இருக்கிற குரு உங்களுக்கு எல்லா விதமான தடைகளையும் போக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் ஏற்பட்டாலும் அது ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. மிதுன ராசி இன்று உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் அனுகூல பலன்கள் ஏற்படும். உடன்பிறப்புகள் குறிப்பாக அக்கா தங்க இவங்களால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அக்கா தங்கை மூலமாக உங்களுக்கு தனலாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் செலவுகளை கொடுத்தாலும் அது பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தாது. அதனால் தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய, செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தோரால் வாக்குவாதங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் உடம்புல டென்ஷன் ஜாஸ்தியாகும், உடம்புல உஷ்ணம் ஜாஸ்தியாகும், முன்கோபம், பிபி, டென்ஷன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானம் தவறும் சூழ்நிலை இருக்கிறதுனால தவறான வார்த்தை பிரயோகங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். ஏன்னா 2ஆம் இடத்திற்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காரு. வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனம் தேவை. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு அலைக்கழிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. அலுவலக ரீதியாக உங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். அதனால் உங்களுடைய பர்சனல் விஷயங்களை கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். இருப்பினும் உங்களுடைய உடன் பிறந்தோர் மற்றும் உங்களுடைய உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இன்று தந்தை வழியில் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். செலவுகள் எதனால் ஏற்படும்னா குழந்தைகளுக்காக செலவுகள், வியாபாரத்தில் முதலீடு பண்ணக்கூடிய செலவுகள், உடன்பிறந்தோரின் தேவைகளுக்காக செலவுகள், உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துக்காக செலவுகள்னு ஏதாவது ஒரு செலவு ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு கௌரவத்தையும் மரியாதையை பெற்றுத்தரக்கூடிய செலவுகளாக இருக்கும். மரியாதைக்காகவும் கௌரவத்திற்காகவும் ஏற்படுகின்ற செலவுகள் நிறைந்த நாள். கடக ராசி. ராசிநாதன் லாபஸ்தானாதிபதியான சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் இருந்து கொண்டு சுக்கிரனின் பார்வையில் இருக்கார். இதனால் உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்களால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய ஆரோக்கியம், தாயாரின் ஆரோக்கியம் மற்றும் உங்களுடைய சகோதர சகோதரிகளின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கும். தொழில் ரீதியான சில முயற்சிகளில் சுய முயற்சியின் மூலமாக வெற்றிக்கனியை பறிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அடுத்தவங்க பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்கன்னா அவங்களுடைய தடைகளை சொல்லக்கூடிய சொற்கள், தடை ஏற்படுத்தக்கூடிய சொற்கள் உங்களுக்கு ஏணிப்படிகளாக இருக்குமே அன்றி அது தடைகளை ஏற்படுத்தாது. அதனால் தைரியமாக நீங்கள் சில விஷயத்தை கிராஸ் பண்ணி செயல்படுவீங்க. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சாதகமான நாள்.
புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. செல்வாக்கு அதிகரிக்கும். குறிப்பா பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டி பேசுவார்கள். உங்களுக்கு அவர்களின் உதவியை கொண்டு வெற்றி கனியை பறிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இளைய சகோதரர்களின் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கு. எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் எதிரிகளாக செயல்பட்டாலும் அவர்களின் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. நிதானத்துடன் செயல்பட்டால் காரிய வெற்றியும் தொழில் வெற்றியும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களால் ஏற்படுகின்ற சிக்கல்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலை கொடுப்பாங்க. அவங்க உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க. ஆனால் நட்பு பாராட்டிடுவாங்க. அதாவது வெளியில் முகத்தில் சிரிச்சிட்டு இருப்பாங்க, மனசுக்குள்ளார உங்கள் பேரில் வெஞ்சன்ஸ் வச்சு செயல்படுவாங்க. நிதானத்தை கடைபிடித்தால் அவர்களின் உண்மைத்தன்மை உண்மை சுரூபம் தெரிய வரும். அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குடும்ப சூழ்நிலையில் 3ஆம் நபர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பண வருமானம் ஏற்படும். வழக்குகளினால் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவுரை எழுத முடியாமல் முடிவு தெரியாமல் இருக்கீங்கன்னா இன்னைக்கு அது சம்பந்தப்பட்டமான முயற்சிகளில் பண வரவின் மூலமாக கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். சிம்ம ராசி. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திரன், அதுவும் குறிப்பாக யோகாதிபதி சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில். அதனால் இன்னைக்கு இந்த ராசியில் பிறந்த இளம் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியமோ அல்லது வீடு அமையறதுக்கோ அல்லது சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு நல்ல விஷயம், ஆனால் அந்த நல்ல விஷயம் ஏகப்பட்ட அலைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். குலதெய்வ வழிபாடு, பித்திருக்கள் வழிபாடின் மூலமாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முன்னோர்களின் மீதாக அல்லது குலதெய்வத்தின் மீதான கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் சற்று சலனம் இருந்ததுன்னா அந்த சலனம் மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள், ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும். முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில இடமாற்றம் அல்லது சில பதவி உயர்வு அல்லது ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு காத்துருக்கு. இந்த காத்திருப்பின் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுடைய வருமானத்தில் தொய்வு இருந்ததுன்னா இன்னைக்கு தொய்வு விலகி நன்மைகள் அதிகரிக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும், வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வார்த்தைகளின் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் மட்டுமல்லாமல் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மன ரீதியான சஞ்சலங்கள் விலகுவதற்குண்டான நேரம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வீண் கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கன்னி ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால என்னதான் உங்களுக்கு வருமானம் இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கோ அல்லது வருமானம் வருவதில் தாமதம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு வார்த்தைகளால் குழப்பங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று முன்கோபம் அதிகரிக்க அஃபீஷியல் என்விரான்மெண்ட்டில் முன்கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பதட்டம் அதிகரிக்கும். தேவையில்லாத டென்ஷன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்கிட்டையாவது இன்றைக்கி கோபப்பட்டு பேசுவீங்க. அதனால் உங்கள் பேரில் இருக்கிற நன்மதிப்பு குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் குரு பார்வை இருக்கிறதுனால சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ராசிநாதனும் விரையாதிபதியும் பரிவர்த்தனை பெற்றுள்ள காரணத்தினால நீங்கள் ஃபாரினுக்கு ஏதாவது கிளைண்ட்ஸ் கிட்ட பேசுகிறீங்க, ஃபாரின் என்டைட்டிஸ் கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். லோக்கல் இந்தியாவுக்குள்ளேயோ இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளேயோ நீங்கள் உங்கள் கஸ்டமர்கிட்ட பேசுனீங்கன்னா கெட்ட பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு அனாவசியமான அவச்சொல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக பார்த்து பேசுங்க. பொருட்களின் மீதும் வார்த்தைகளின் மீதும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சற்று பதட்டம் அதிகரித்தாலும் அதனால் எந்த விதமான நஷ்டமும் ஏற்படாது.
செலவுகள் ஏற்படும். குறிப்பாக சனியின் பார்வையில் புதன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட செலவுகள் தான் இருக்குமே தவிர அடுத்தவங்களால் உங்களுக்கு செலவோ இல்லை உங்களால் அடுத்தவங்களுக்கு செலவோ இருக்காது. வேண்டாத செலவுகளை தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலோ அல்லது சொல்லும் சொல்லாடல்கள் விஷயத்திலோ எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. பேசக்கூடிய வார்த்தைகளினால் உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படும் அல்லது குடும்பம் சார்ந்த பண விவகாரங்களில் இன்று வீண் பேச்சுக்கள் ஏற்படும். மூத்த சகோதரரே உங்களுக்கு எதிரியாக செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் முறையில் இருக்கக்கூடிய காம்படிட்டர்ஸ் உங்களுக்கு வீண் செலவுகளை ஏற்படுத்துவாங்க. தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்து உங்களை சிக்கலில் மாட்ட வைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க சிலர். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு திடீர் இழுபறி நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பிரயத்தனப்பட்டால் மட்டும்தான் கடன் உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி அனாவசியமாக அலைச்சலும் நேர விரயமும் பண விரயமும் ஏற்படும். துலாம் ராசியில் சுக்கிரன், ராசிநாதன் சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது. உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களால் உதவியை பெறுவதற்கோ அல்லது உதவியை செய்வதற்கோ வாய்ப்புகள் ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக உங்களுடைய கஸ்டமர்ஸ், உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஆகட்டும் அல்லது வேறு விதமான வாக்குவாதங்கள் ஆகட்டும் உங்களுக்கு மரியாதைகள் உயர்வதற்கு உண்டான யோகம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரித்தாலும் அது காரிய வெற்றி ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் நீங்கள் பணம் சார்ந்த தொழிலில் இருக்கீங்க, ஃபைனான்ஸ் பிஸ்னஸ், கலெக்ஷன் பிஸ்னஸ் ஏதாவது இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு அந்த விஷயத்தில் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக சில மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. அஃபீஷியலாக நீங்கள் சில நண்பர்கள் மூலமாக உதவிகளை கோரி அவர்கள் மூலமாக உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். அதில் மாற்றமும் ஏற்படுத்துவீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் மட்டுமல்லாமல் எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். பண விவகாரங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். குடும்ப சூழ்நிலை அனுகூலத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. வாழ்க்கை துணையின் பெற்றோர் அல்லது தந்தை, குறிப்பாக தந்தை ஆர் தாய், இவங்க விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அவர்களுக்கு உடல் ரீதியான சோர்வையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள். விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடத்துல சனியின் பார்வையில் சந்திரன் மட்டும் இல்லாமல் சுக்கிரனின் பார்வையில் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர்களால் உங்களுக்கு தேவையற்ற விமர்சனங்கள் வரக்கூடிய யோகம் இருக்குது. ஆனால் அதே சமயம் குடும்பத்தாரின் சப்போர்ட் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பெரியவங்க சொன்னால், பெருமாள் சொன்னால் முதலன்ட்டு ஏதோ ஒரு படத்தில் டைலாக் வரும். அது மாதிரி உங்களுக்கு இன்று பெரியவர்கள் சொல்வது பெருமாள் சொல்வதைப் போல எடுத்து செயல்பட்டால் எந்த விதமான நெகட்டிவ் பலனும் ஏற்படாது. வீட்டுக்கே உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய செய்திகள் வந்து மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்குது. அலுவல் ரீதியாக சக பணியாளர்களின் பாராட்டுதலை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். நண்பர்களால் உங்களுக்கு செல்வாக்கும் மரியாதையும் உயரும். அதே சமயம் அரசாங்க பதவி உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரக்கூடிய வகையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவசரப்பட்டு உதாசீனப்படுத்துறாதீங்க. இன்றைக்கி கிடைக்கிறத இன்றைக்கி ஏற்றுக்காமல் விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு அதே பதவிக்காகவோ அதே வேலைக்காகவோ நீங்கள் அவஸ்தைப்படுற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக வெற்றி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூமிகாரகன் 5ஆம் இடத்து அதிபதியான குரு 7ஆம் இடத்துலையும் பூமிகாரகன் 8ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால உங்களுக்கு பூமி மூலமான வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 4ஆம் இடத்து அதிபதி வக்கரகதியில் இருக்கிறதுனால சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகமும் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தொழில் விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு தேவையில்லாத சில விமர்சனங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முன்கோபம் வரா மாதிரி இருக்கும். ஆனால் உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் கோபப்படாமல் இருக்கிறது நன்மையை ஏற்படுத்தும். தனுசு ராசி, மூத்த சகோதர சகோதரிகள் வழியில் உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக குடும்ப கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள்.
ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை. உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ ரீதியான தீர்வுகள் மன நிம்மதியை தரும். கணவன் மனைவி உறவிலாகட்டும் அல்லது குழந்தைகள் உறவிலாகட்டும் உங்களுக்கு கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அந்த சமயத்தில் ஆபத் பாந்தவனாட்டம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உதவிகரமாக செயல்படுவார்கள். குடும்பத்தில் உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு சில தேவையற்ற விமர்சனங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுடைய குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகள் இளைய உடன்பிறப்புகள் செய்யக்கூடிய தவறுகளினால் இருக்குமே அன்றி வேறு விதத்தில் பாதிப்புகள் இல்லை. உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க டென்ஷன் ஆகிறத பார்த்து நீங்களும் அதிகமாக டென்ஷன் ஆவீங்க. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலுவலக ரீதியாக உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு இடமாற்றத்திற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இடமாற்றம்னா வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு மன நிறைவு தரக்கூடிய செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பெரிய மனிதர்களின் பாராட்டுதலை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரத்தில் முதலீடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமான உதவிகளின் மூலமாக உங்களுடைய தொழில் வியாபாரம் சிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு தொழில் மட்டுமில்லைங்க, உங்களுடைய எதிர்காலத்தையும் சிறப்பாக்கி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். உடன் பணியாற்றுபவர்களின் கோபம் உங்களுக்கு நியாயமான விஷயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மகர ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன், அதுவும் மாத்திருக்காரகன் மாத்திருஸ்தானத்தில் சனியின் பார்வையில் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். பண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படும். இது உங்கள் ஆரோக்கியத்திலும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால மருத்துவ ரீதியான சில காம்ப்ளிகேஷன்ஸ் கூட உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனசு சார்ந்த சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒன்றா குழந்தைகளாலோ இல்லை உடன்பிறப்புகளாலோ இல்லை தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலோ உங்களுக்கு சஞ்சலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 9ஆம் இடத்துல 9ஆம் வீட்டு அதிபதி புதனோடு சூரியன் பித்ருகாரகன் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக உங்கள் தந்தை உங்களுக்கு எதிராக செயல்பட்டிருந்தார்னா இப்போ உங்களுக்கு சாதகமாக மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாற்றங்கள் நிகழும் நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார நோக்கத்தில் மாற்றங்களை செய்து அதை நிறைவேற்றுவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அலைச்சல் இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை. ஆனால் உங்கள் உடம்புல அசதி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசு சார்ந்த விஷயங்கள் கவலைகளை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் ஆகட்டும் அல்லது கடன் பிரச்சனைகளில் ஆகட்டும் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நெகட்டிவான பலன் சாதகமாக இருக்கும், சாதகமான பலன் நெகட்டிவாக இருக்கும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த எதிர்ப்புத்தன்மை விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கும்ப ராசி. ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது, அதுவும் சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் இருக்கிறது. உங்களுக்கு மனதிற்கு பிடித்த விஷயங்களில் மனதை செலுத்துவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்களுடைய எதிரிகள் கூட உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். தந்தை மூலமான காரிய அனுகூலம் உங்களுக்கு வெற்றியை தருவது மட்டுமல்லாமல் தந்தையை எதிரியாக பாவிக்காமல் நட்பு பாராட்டி சந்தோஷப்படுவீர்கள். அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு பண வருமானம் ஏற்படுகின்ற நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தோருடன் கருத்து மோதல் ஏற்பட்டாலும் வாழ்க்கை துணை விஷயத்தில் உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் சில அசௌகரியங்கள் ஏற்படுறதுக்குண்டான நேரம். அந்த சந்தர்ப்பம், அந்த அசௌகரியமான சந்தர்ப்பம் உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ அதனால் வரக்கூடிய செய்திகளை தள்ளி போடுவது நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் அல்லது சொல்லாடல்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். தாய் தந்தையர் வெளியூருக்கு போகிறாங்கன்னா அவங்க வெளியூருக்கு போகும்பொழுது நீங்கள் நிதானமாக பதவீசாக பேசி அனுப்புங்க. தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா அவர்கள் டிராவல் நிம்மதியை தராது. அனாவசியமாக பண உளைச்சல் மன உளைச்சல் ஏற்படும். பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு
உத்தியோக ரீதியாகவோ அல்லது வியாபார ரீதியாகவோ பெரிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய யோகம் ஏற்படும். மரியாதை உயர்வுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பணம் பொருள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த தட்டுப்பாடுகள் நீங்குவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். மீன ராசி, குடும்பஸ்தானத்தில் தேய்பிறை சந்திரன் இருக்கிறதுனால அனாவசியமான அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் உங்களுடைய தரப்பு நியாயத்தை என்னதான் சொன்னாலும் அதை கேட்கக்கூடிய மனநிலையில் எதிர்த்தரப்பு இல்லை. அதனால் யாராவது உங்கள்கிட்ட உதவி கேட்டாங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். ஆனால் தப்பான உதவியை மட்டும் பண்ணிடாதீங்க. இன்று உங்களுக்கு தேவையில்லாத சில விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் பொழுது உங்களுடைய தகுதிக்கும் உங்களுடைய தேவைக்கும் ஏற்ப செயல்படுவது நல்லது. எனக்கு தகுதி இல்லாத நபரிடம் நீங்கள் போயிட்டு அக்கௌண்ட்ஸோ இல்லை ஃபினான்ஷியல் செட்டில்மெண்ட்டோ போனீங்கன்னா அது உங்களுக்கு நேர வரையை ஏற்படுத்தும். அதே சமயம் பண வருமானத்தில் தொய்வு ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். செலவுகள்னால் பண விரயம் மட்டும் கிடையாதுங்க, ஏதாவது பொருள் விரயம். உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் அனாவசியமான விமர்சனங்கள், அதாவது தவறான விமர்சனங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விமர்சனங்களின் காரணமாக மனம் சஞ்சலத்தை சந்திக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இந்த மறுக்களிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, விட்டு விட்டு வருது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. உண்ணும் உணவில் நிதானம் தேவை. அவசரப்பட்டு சம்மந்தம் இல்லாத இடத்துல அவங்க கொடுக்குறாங்களேன்னு சாப்பிட்டீங்கன்னா அது மேலும் சிக்கலை ஏற்படுத்துமே அன்றி உங்கள் ஆரோக்கியத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தாது. இன்று உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த கவலைகள் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.